சேர சோழ பாண்டியர் மூவரும் சேர்ந்து அடித்திருந்தால் உலகத்தில் ஒரு நாடு வேற ஒருத்தனுக்கு இருந்திருக்காது, எல்லாம் நமக்கு தான் இருந்திருக்கும். ஆனா இது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். இந்த பாரு நம்மள கொடியேற்ற விட மாட்டேங்கிறான். ஆனா விஜயகாந்த் ஏற்றும் போது எங்கேயே புடிங்கிட்டு இருந்தான், புடிங்கிட்டு இருந்தா. இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்ல ஏற்றும் போது எங்க போய் நக்கிக்கிட்டு இருந்த, நீ எங்க போய் நக்கிக்கிட்டு இருந்த? இந்த மண்ணின் மகன், மான தமிழ் மகன், ஒரு தமிழ் மகன் ஏற்றும் போது உனக்கு வலிக்குது. ஏன் வலிக்குது? நான் பறையத்தான் அடிச்சேன், உன்னை அடிக்கல. இந்த சேட்டையெல்லாம் வேற வச்சிருக்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீ இந்த கொடி ஏத்தாத, நீ பறை அடிக்காதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிருப்ப. நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கான் நீ. இது பார்ப்போம். பறை என்பது பறை அல்ல, என் இனத்தின் எழுச்சி மிக குறியீடு. எங்கள் முழக்கம் என்ன தெரியுமா? இது ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா. இதான் எங்க முழக்கம். 2 சீட்டு 3 சீட்டுக்கு நத்திக்கு நிக்கிற நீ வா, மோதுவ தனிச்சு நிப்ப, வா. 24 நிப்போம், 26 நிப்போம், வா. இது உன் கோட்டைனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் கோட்டை. விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. நீ பேரம் பேசி பெட்டி வாங்கி சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி கட்சி நடத்துற வீரங்க இல்லை நாங்க. சேட்டை கொடி ஏத்தாத, அது ஏத்தாத, இது ஏத்தாத. ஏன் நம்முடைய தலைவர் சேரனுடைய வில்லம்பு கொடியை எடுத்திருக்கலாம், பாண்டியனுடைய மீன் கொடியை எடுத்திருக்கலாம். எதற்காக அவர் புலிக்கொடியை எடுத்தார் தன்னுடைய கொடியாக? சேரன் அவனுடைய எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை மட்டுமே ஆண்டான், பாண்டியன் அவன் எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்தான். ஆனால் சோழ மன்னன் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் தான் கடல் பட கடந்து படைபல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை தமிழ் பேரினத்திற்கென்று நிறுவியவர்கள் அவர்கள்தான். அதனால்தான் அவன் தன்னுடைய பாட்டனார்களின் புலிக்கொடியை ஏந்தினார். நம்முடைய பாட்டனுடைய புலிக்கொடி பகைக்கு உடலை காட்டிக்கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது. விடுதலைக்கு நான் போராடுவதால் நேராக புலி பாய்வது போல மாற்றிக்கொண்டேன் என்று சொல்றார். அவ்வளவுதான் அவர் செஞ்ச திருத்தம். 1014 நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசனுக்கரசன் அரசேந்திர சோழன் பேரரசர் பட்டம் சூடிக் கொள்கிறார். யாரு பிரச்சனை? யாரு? அவங்கதானா? அவங்க தான் பண்ணிருக்காங்களா? என்னவா என்ன சொல்றாங்க? என்னவா உங்க ஊர்னா சான்றிதழ், தாய் சான்றிதழ் எடுத்து சொல்லவன. நீ கூட்டம் போட்டு பேச வேண்டியதானே? உன் சாதிக்காரன் பேச வேண்டியது யாரு வேணாம்? பேச தெரிஞ்சதானே பேசுவேன் நீ. ஆயிரத்தி 14 நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர சோழன் பேரரசராக முடிசூடிக் கொண்டு தஞ்சையை தலைநகராக கொண்டு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். பிறகு அங்கிருந்து 1024 கொள்ளிடத்திற்கு அருகே வடக்கே கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற இடத்தில் தலைநகரை உருவாக்குகிறார். சோழ பேரரசின் தலைநகர் இடம் மாறுகிறது. 1024 தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரமே சோழ பேரரசின் தலைநகராக இருக்கிறது. அவன் ஆகப்பெரும் வீரனாக இருக்கிறான். அவன் வீரத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகிறது. பல்வேறு நிலப்பரப்புகளை வெல்றான். தென் திசையில் தன் கடற்படை கொண்டு கடாரத்தை வென்று இதே நாம் ஏந்தி பிடிக்கிற புலிக்கொடியை ஏற்றி பறக்க விடுகிறான். அதற்கு பிறகு பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று சோழ பேரரசினுடைய எல்லைகளை விரிவு செய்கிறான். கடாரத்தை வென்றதோடு இல்லாமல் கங்கையிலிருந்து நீர் இழுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் வெட்டி நிறுவிய சோழ கங்கை என்கிற அந்த ஏரியிலே 16 கிலோமீட்டர் ஏறக்குறைய கடல், ஒரு சிறு கடல், அது ஏரி என்று சொல்லக்கூடாது. ஏன்னா தனுஷ்கோடியிலிருந்து மன்னாருக்கு போறதுக்கு 16 கிலோமீட்டர் தான். அது ஒரு கடல். மிகப்பெரிய கப்பல் படை வைத்திருந்த மன்னர்கள் நம்முடைய பாட்டன்கள். 60,000 யானைகளை வைத்திருந்தார்கள் என்றால் சிரிக்கிறான். யாரு? திராவிடன். சீமான் கதை விடுகிறாருங்கிறான். இவன் கதை விடுவான், அது நமக்கு வரலாறு. நாம் வரலாறை சொல்லுவோம், அவனுக்கு அது கதை. 60,000 யானைகளையும் மரக்கலன்களில் கப்பல்களில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள்.
60,000 யானைகளையும், யானைகளுக்கு உணவு, போர்க்கருவிகள், யானை வீரர்கள், இவர்கள் எல்லாம் நீ கற்பனை செய்ய பாருங்கள். இன்று போல உலோகத்திலான கப்பல்கள் அல்ல, மரக்கலன்கள் தான். அதுல ஏற்றி கொண்டு போய் சண்டை செஞ்சிருக்காங்க. சண்டை எப்படி போட்டிருக்கான்? 60,000 யானையை வரிசையில் நிறுத்திடுறது, போர் வீரனை வால் வேலோட நிறுத்திடுறது, மேல ஏத்த மாதிரி குதிரைப்படை, யானை 2 காலை தூக்கி பின்னங்கால நின்றுட்டு ஒரு பிடி ஒரு சத்தம் போடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, மொத்த பேரும் கீழே வந்து மண்டிட்டு கும்பிட்டு, அரசேந்திரா என்னை விட்டு ஆளை விட்டு, அப்படி சரணடைஞ்சு தோற்றவன் தான் பல பேர் நம்ம பாட்டு. இவனு சண்டையிட்டு தோக்கல. அவ்வளவு பெரிய படையை வைத்திருந்தவன் நமது அருமை பெரும்பாட்டன். அப்படி வென்று வந்தவன். அந்த கங்கையிலிருந்து கொண்டு வந்த நீரை அவன் கட்டி வெட்டிய சோழ கங்கையில் கொட்டி வெற்றி விழா கொண்டாடியவன். இன்னைக்கு அதான் வீரநாராயண ஏரின்னு இருக்கு, தூர்ந்து போச்சு. நாம வந்து அதை தூர் வாரணும். 16 கிலோமீட்டர் தூர் வாரிட்டோம்னா அது ஒரு சின்ன கடல். கடலூர்ல எந்த காலத்திலையும் நீ வெள்ளச்சதம் வராது. நீரை இங்க தேக்கலாம். பெரும் குழாய்களின் மூலமாக தஞ்சைக்கு பாசனத்திற்கு நம்ம கொண்டு போக முடியும். அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அது இவர்கள் நாடும் அல்ல, இவர்களுக்கு நோக்கம் அல்ல, இவர்களுக்கு எந்த கனவும் அல்ல. இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று ஒன்றை கட்டமைக்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, அது என்ன தெரியுமா? கடன் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியாக இருப்பது 8 லட்சம் கோடியாக கடன் உயர்ந்தால் அது வளர்ச்சி. 30 லட்சம் கோடியாக இருந்தது 100 லட்சம் கோடியாக வளர்ந்தால் அது வளர்ச்சி. இதுதான் இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி. இந்திய பெருங்கடல் என்று சொல்கிறார்களே, அது வரலாற்றின் குறிப்பில் சோழன் லேக், சோழன் ஏரி என்றுதான் இருக்குது. வரலாற்றின் குறிப்பில் சோழன் ஏரி தான். கப்பலை வைத்து நாம் எப்படி இப்ப சைக்கிள் ஓட்டி மோட்டர் பைக் ஓடுறோம், பழகுறோம், விளையாடுறோமோ, அப்படி கப்பலை ஓட்டி விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் நமது பாட்டன்கள். அவ்வளவு பெரிய வீர பரம்பரையில் வந்த நாம் நமக்கு என்ன பிரச்சனையா வீழ்ந்துட்டோம்? அந்த வீரத்தை தொடர்ச்சியாக வளர்த்தெடுப்பதற்கு இங்க ஆள் இல்லை. அதை சொல்லிக் கொடுத்து, நீ இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன், இப்படிப்பட்ட மரபில் வந்தவன், உன் இனத்தின் பெருமை இது, உன் மொழியின் பெருமை இது, உன் மொழியின் வளம் இது, இலக்கிய செழுமை இது என்று கற்பிக்க ஒருவனும் இல்லை. திட்டமிட்டு தமிழர்களுக்கு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது, மொழிப்பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டிருக்கிறது. இதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அது இப்ப வரைக்கும் பிரச்சனை. கப்பல் படை கண்டுட்டான் நம்ம பாட்டேன், யானைப்படை குதிரைப்படையெல்லாம் கண்டுட்டான். தமிழர் என வரலாற்றில் வான்படை கண்ட ஒரே ஒரு மாவீரன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். நமது இன வரலாற்றில் நமது புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் பாடிய பாக்களுக்கு ஏற்ப, அலைமாகடல் நிலம் வானில் உன் அணிமாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். அலைமாகடல் அதுல நமது சோழ பாட்டு என்று நிறுவிட்டான். அணிமாளிகை ரதமே தரையில நிறுவிட்டான். தரையில நிறுவனம், கடல்ல நிறுவனம், விண்ணிலை நிறுவனம் உன் அதிகாரத்தைங்கிறான். அணிமாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய்ங்கிறான். அந்த விண்ணிலே தமிழர் அதிகாரத்தை நிறுவி வான்படை கண்டு பறக்க விட்டவன் தமிழின வரலாற்றில் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். தமிழ் சமூகம் சாதி மத உணர்ச்சிகளால் பிளவுபட்டு ஒன்றுபடாமல் பிரிந்து பிளந்து நிற்பதனாலேயேதான் தமிழர் அல்லாதவர்கள் இங்கே அதிகாரத்தை நம் மீது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.